أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நமது ஊரிலே குர்ஆனை படித்து இல்மை கற்றுக்கொண்ட கிட்டத்தட்ட 6 மாணவர்கள், அதே போன்று இன்னும் ஒரு 3 சகோதரர்கள். இந்த அளவு கொண்டு சொன்னால் தானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தானும் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அங்கலாய்ப்போட வருகின்ற போது அல்லாஹுடைய ஏற்பாடு நீரில் மூழ்கி மரண செய்தி என்பது இந்த ஊருக்கு ஒரு சோகமாக மாறியிருக்கின்றது. நிச்சயமாக சத்தியமாக மௌத் என்பது உண்மை. அது யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் அந்த மௌத் யாருக்கு எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு 5 விடயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் மரணம் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். எங்களுடைய மரணம் எப்படி வரும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் மரணங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை மரணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது நாங்கள் யாரும் மரணத்தை தேடி போவது கிடையாது, மரணம் எங்களை விரட்டிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் பெரிய ஒரு கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் அந்த கோட்டைக்குள் ஒரு சின்ன எறும்பு கூட உள்ளுக்கு வர முடியாது, யாருமே வர முடியாத ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய மௌத் வந்தடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அன்பானவர்களே, சகோதரர்களே, அந்த மௌத்தை சந்திக்கின்ற போது நாங்கள் சரியான நிலைமையில் சந்திக்க வேண்டும். அந்த மௌத்தை அடைகின்ற போது உண்மையான மூமினாக, உண்மையான இறை விசுவாசிகளாக நாங்கள் அடைய வேண்டும். ஆனால் மரணங்களில் சில மரணங்கள் இருக்கிறது. அந்த மரணங்கள் வாழ்க்கையில் கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு சந்தோஷமான மரணங்களாக இருக்கும். அந்த சந்தோஷமான மரணங்களில் ஒன்றுதான் நீரில் மூழ்கி ஒரு மனிதர் மௌத்தாகுவாராக இருந்தால் யுத்தத்திற்கு போய் ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படியான யுத்தம்? நபியுடைய காலத்திலே பல யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தங்களுக்காக ரசூலுல்லாஹ் அழைப்பு விடுப்பார்கள். அந்த யுத்தங்களிலே ஷஹீதானால் அது சாதாரண அந்தஸ்து கிடையாது, அவருக்கு நிரந்தரமான சொர்க்கம் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள். அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் 3 பேருக்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஒன்று, யுத்தத்துக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக வேண்டி யாரு போர் புரிந்து ஷஹீதாகிறார்களோ மரணிக்கிறார்கள், ஷஹீதுடைய நன்மை. இரண்டாவது யாருக்கு தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண்களுக்கு சொன்னார்கள். பிரசவ நேரத்திலே, பிள்ளை பெறுகின்ற நேரத்திலே எந்த பெண்மணி, எந்த தாய் அந்த வழியால் மரணிப்பாளாக இருந்தால் அந்த பெண்மணி ஷஹீத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது ஒரு பெண்ணுக்கு ஷஹீதுடைய நன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள் தெரியுமா? இயற்கை அனர்த்தங்களினால் நீரில் மூழ்கி யார் மரணிக்கின்றார்களோ அந்த மரணித்தவர்கள் ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, மரணித்தவர்கள் ஷஹீதுகள். அந்த மரணத்திற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பு என்பது இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, துக்கம் அனுஷ்டிப்பது இஸ்லாம். அது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த போது அந்த ரசூலுல்லாஹ் கலாகதிரை நம்பினார்கள். ஈமானை உணர்வுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. யாருக்காக வேண்டி? தன்னுடைய மகளுடைய மரண செய்தியை கேட்க முடியாது, தாங்க முடியாது, கண்ணால் தண்ணீர் வந்ததன் பார்த்தவர்களே சோழே. இந்த சம்மாதுறையில் இந்த 7 அல்லது 8 இந்த சகோதரர்கள் நீரில் மூழ்கி
இருக்கிறார்கள் என்பது ஷஹீதுடைய அந்தஸ்து சாதாரண விடயம் கிடையாது, சாதாரண விடயம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த நிலைமையில் மௌத்தாகும் என்று தெரியாது, நானும் நீங்களும் இந்த நிலைமையில் மௌத்தாகும் என்று தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மௌத்துகளை இப்படி ஷஹீத் என்று பேசுற அளவுக்கு எங்களுடைய மௌத்துகள் சரியான மௌத்துகளாக வர வேண்டும், சரியான முறையில் வர வேண்டும். நாம் தெளிவாக சொல்றோம், 8 ஜனாஸா வீட்டுக்கும் சொல்றோம், 8 குடும்பத்துக்கும் சொல்றோம். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஊர் சார்பாக, நபியுடைய ஹதீஸ் சார்பாக மிக தெளிவாக சொல்றோம், உங்களோட பிள்ளைகளும் உங்களோட உறவினர்களும் ஷஹீது அந்தஸ்து இருக்கிறார்கள், சாதாரண விடயம் கிடையாது. அதிலேயும் விசேஷம் என்ன தெரியுமா? அதிலேயும் விசேஷம் என்ன தெரியுமா? 6 மதரசாவுடைய மாணவர்கள், 6 மதரசாவுடைய மாணவர்கள் இன்னைக்கு மதரசாக்களை கேவலமாக பேசுகிறார்கள், மதரசா நிர்வாகங்களை கேவலமாக பேசுகிறார்கள். கத்தரல்லாஹ் மாஷா அல்லாஹ் நாரோதா நடக்கும். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, 1000 திட்டங்களை பண்ணலாம், 1000 மஷ்வராக்களை பண்ணலாம், 1000 விஷயங்களை யோசிக்கலாம். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஆனா நடக்கிற ஒவ்வொன்றும் யாரை கூட நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு நாம எங்கட கையெடுத்து எங்கட கண்களை குத்துறோமா இல்லையா? இன்னைக்கு மதரசா நிர்வாகங்கள் போல, மதரசாக்கள் நடத்துகின்ற முறை போல பேசுறோமா இல்லையா? 6 மதரசா மாணவர்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். மதரசா என்ன 2 பேரும் பொதுமக்கள் மௌத்தாகி இருக்கிறாங்களா இல்லையா? யாரு பொறுப்பு கூறுறது? யாரு பொறுப்பு கூறுறது? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இந்த நாட்டில் நாங்களே, எங்களோட முஸ்லிம் சமூகமே எங்களை நாங்கள் கண்களை குத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்திருக்கிறது. அதனால் அவங்களுக்காக துஆ செய்யக்கூடிய கடமை எங்களோட ஊருக்கு இருக்கிறது, எங்களோட ஊழிய மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இது இந்த இடத்தில் செய்ய வேண்டிய ப்ரோக்ராம் அல்ல. நான் தெளிவாக சொல்றேன், யாரும் கோபிக்க வேண்டாம். இது சம்மாந்துறையில நிஜா பள்ளிவாசல்ல இந்த முப்பெரும் சபையும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். நான் இந்த இடத்துல துஆ ஓதுவது இருக்காது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இது பள்ளியில நாங்க எல்லாரும் சுபஹ தொழுது அல்லது அந்த பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டிய ஒரு காலம். அன்பார்ந்தவர்களே சொல்லி, எனக்கும் பிள்ளை இருக்குது, உங்களுக்கும் பிள்ளை இருக்குது. எங்களோட பிள்ளைல மதரசால ஓதுது, எங்களோட பிள்ளைல காலேஜில் படிக்கிறா இல்லையா? எங்களோட பிள்ளை ஒன்றுக்கு இது நடக்குமாக இருந்தா நாங்க சும்மா இருப்போம். அன்பார்ந்தவர்களே சொல்லி, இன்னும் ஒரு ஜனாசா எடுக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் ஒரு ஜனாசா எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த தாய் தகப்பன் 5 நாள் சாப்பிடாம 4 நாள் சாப்பிடாம இன்னும் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஒரு ஜனாசா எடுக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா? உண்மையா அந்த மக்களுக்கு நாங்க பாராட்டணும், இந்த ஊர் மக்களுக்கு நாங்க பாராட்டணும். நேற்று சாதாரண மக்கள், பள்ளியோட பெருசாக நிர்வாகத்தோட தொடர்பு இல்லாத மக்கள், சாதாரண மண்ணேற்ற மக்கள் எல்லாம் நேற்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இறங்கி வேலை செய்கிறார்கள். நேற்று நாம் கண்ணால கண்டது, ஒரு சகோதரருடைய காலில் குப்பியோடு வெட்டி ஜனாசாவை தேடி இந்த குப்பியோடு வெட்டி ரத்தம் போடுதான் மாதவர்கள் சொல்லி அவர முகத்தில ஏன் நாம் இதுக்கு வந்தம் என்ற வார்த்தை கூட வரல. ஏனென்றால் மாதவர்கள் சமூக பற்று, சமூக உணர்வு. ஒரு முஸ்லிமுக்கு சமூக உணர்வு இல்லைன்னா அவன் முஸ்லிமே கிடையாது. மாதவர்கள் சகோதரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சமூக உணர்வுகளை உண்டாக்கிறார்கள், சமூக தேர்ச்சியை உண்டாக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு முஸ்லிம் கொண்டு நடக்கின்ற போது, ஒரு மனிதனை கொண்டு நடக்கின்ற போது, அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் அல்லாத மாற்று சகோதராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்குல் ஜாருடைய விடயத்திலே, அண்டை வீட்டான உரிமையுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹ் முஸ்லிம் என்று மட்டும் பார்க்கவில்லை. உன்ன பக்கத்து வீட்டில் யார் இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரிதான், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, என்னன்னா எங்கட ஊர்ல இருந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன விஷயம் என்னுடைய பார்வையில் கவலையாக இருந்தாலும் ஷஹீதுடைய அந்தஸ்தில் மௌத்தாகி இருக்கிறார்கள். அதிலேயும் விசேஷமாக இந்த 6 மாணவருடைய சிறப்பு சாதாரண சிறப்பு அல்ல, சாதாரண சிறப்பு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலக தரீகன், அதாவது யார் இல்மை தேடி வெளிக்கிளம்பி போகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே பாதை இலகுவாக்கி கொடுக்கிறான், இலகுவாக்கி கொடுக்கிறான். அவங்க மதரசாவுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜத்தில் எழுந்து
தொழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில யாசின் ஓதிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து தூங்கும் வரைக்கும் காலல்லா கால ரசூலுல்லா காலல்லா கால ரசூலுல்லா அவர் நாவிலிருந்து வாழ்ந்த வார்த்தைகள் அப்படி தெரியுமா? என்ன வந்த வார்த்தை? காலல்லா அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லா ரசூலுல்லா சொன்னாங்க. இதே போல ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் பேசி 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 அங்க இருக்கின்ற போதுதான் அன்பார்ந்தவர்களே சோழே அந்த சொர்க்கத்தின் முட்டுகளை அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சிருக்கான் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே சோழே, நான் நேற்று மதரசாவோட பேசினேன், நேற்று நிர்வாகத்தோட பேசினேன். அவங்க சொன்னாங்க நாங்க எல்லா ஏற்பாடு செஞ்சு நான் அனுப்பினோம். அன்பார்ந்தவர்களே சோழே, இது நிர்வாகத்துடைய பிழையும் அல்ல, யாருடைய பிழையும் அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்பார்ந்தவர்களே சோழே, அந்த மாணவர்கள் வீட்டுக்கு வருகின்ற போது அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் வைத்துக் கொண்டுதான் இங்கே வந்தார்கள். வந்து அவங்க எந்த பாவம் செய்யல, எந்த போனையோ எந்த வாட்ஸ்அப்பையோ எந்த படத்தையோ எதுவுமே பார்க்கல. வருகின்ற வழியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அதனால அந்த பிள்ளைகள் இல்மை தேடி போனால் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் பாதை அவர் ஆக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே சோழே, நிச்சயமாக சத்தியமாக ஹதீஸ்கள் பொய்யாக முடியாது, ஹதீஸ்கள் பொய்யாக முடியாது. நானும் நீங்களும் பேசுறது சில நேரம் பொய்யாக முடியலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாக முடியாது. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் காலத்துக்கு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த ஊர்ல யார் யார் கடை திறக்கிறார்களோ தெளிவாக சொல்றோம், அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவங்களுக்கும் சகோதர சகோதரர்கள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே சோழை, இப்படியான விபத்துகள் வருகின்ற போது உணர்வு இந்த சமூகத்துக்கு வரமாட்டாது, உணர்வு சமூகத்துக்கு வரமாட்டாது. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அன்பார்ந்தவர்களே சோழை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த ஊர்ல இன்னைக்கு நாங்க மனுஷிக்க போறோம் என்று சொன்னா யாராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு நல்லவையாக இருக்கணும், நல்லவையாக இருக்கணும். ஏனென்றா இஸ்லாத்தில ஒரு மனிதர் மௌத்தான மனுஷிப்பது கடமை, அது ஒரு உணர்வு, அது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு யாரோ கடையை திறந்து காசுக்கும் பணத்துக்கும் அடிமைகளாக மாறி காசு பணம் எங்கிருக்கு? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இன்னைக்கு 8 ஜனாஸா ஒவ்வொரு ஜனாஸாவோட நிலைமை தெரியுமா? அந்த டிரைவர் கூட இந்த கதையை கண்டா கண்ணீர் விட்டு அடவட்டு இருக்கிறது. அப்பா மௌத்தாகி 3 பிள்ளைக்கு படியக்கூடிய காலத்தில் உழைச்சிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, என்ன சொல்றா? யாரும் கொலை செய்யல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இன்னைக்கு அன்றைக்கு உணர்வு இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த கடையை மூடி அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, மரணித்த குடும்பங்களுக்காக வேண்டி, ஆறுதலுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா நாங்க முஸ்லிமே கிடையாது. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். சகோதரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு வடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால நான் விரும்புறது தெரியுமா? இது இப்படி அல்ல, ஹிஜ்ரா பள்ளியில ஜும்மாக்கு வாரத போல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துஆ செய்யணும். ஆனா என்னமோ தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கும் இஹ்லாஸ் சொல்லக்கூடிய மனக்குமே இந்த ஊருடைய அதிகமான சொசைட்டிகளுக்கு கிடையவே கிடையாது. அன்பார்ந்தவர்களே சொல்லி நான் வெளியிலக்கமாக சொல்வதாக இருந்தா பேர் போடுறதுக்கு தான் நினைக்கிறார்கள், சமூக சேவையாக மாற்றுகிறார்கள். பேர் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே சகோதரே, பேர் தேவையில்லை. உள்ளங்கள் சரியாக இருக்க வேண்டும், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே சகோதரே, அதனால நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, மரணித்த குடும்பங்களுக்காக வேண்டி, மரணித்த சகோதரர்களுக்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். இப்படியான அனர்த்தங்கள் வருகின்ற போது, இப்படியான விடயங்கள் வருகின்ற போது நாங்கள் கைகோர்த்து நிற்க வேண்டும், ஒற்றுமையாக நிற்க வேண்டும், ஒன்றாக நின்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அன்பாக சொல்ல வேண்டும், வீடுகளுக்கு செல்ல வேண்டும். சென்று அவங்களுக்கு தாசியா அவங்களை என்ன செய்யறது, நாங்கள் அவங்கள் கவலைகளை தெரியப்படுத்துறதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த விஷயம். மக்பராவுல ஜனாசாவை அடைக்கிட்டு முசாபா செய்யறோமா இல்லையா? அந்த முசாபா செய்யறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? நீ அவட வீடுகளுக்கு போங்க, அவட வீடுகளுக்கு போங்க. ஆனா யாரும் வீடுகளுக்கு போறது கிடையாது. அவடத்திலே ஜூஸை குடிச்சிட்டு முசாபா செஞ்சுட்டு வர்றது ரசூலுல்லாஹ் காட்டிக் வழிமுறை தெரியுமா? அவட வீடுகளுக்கு சென்று அவங்களுக்கு தாசியா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது. அன்பார்ந்தவர்களே சகோதரே, ரசூலுல்லாஹ் இப்படியான
மனித நோயிலே மாற்றினால் அவங்களுக்கு என்ன செய்யறது, தௌசியா செய்வது. இப்படி ரசூலுல்லாஹ் அழகான முறையில் காட்டி நிற்கிறார்கள். தேவி அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, எங்க ஊர் மக்கள் நிறைய பேரு மாஷா அல்லாஹ் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதே போல மாற்று மத காரணிய சகோதரர்கள் இந்த மக்களுக்காக வேண்டி இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி போயிருக்கிறார்கள். அதே போன்ற சாயமருது மானிய காடு இப்படி மாஷா அல்லாஹ் அல் முஸ்லிம் மஹுல் முஸ்லிம் என்ற அடிப்படையில் இங்கே நடந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இன்னும் ஒரு ஜனாசா எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு ஜனாசா எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கணம் சிந்திங்க. அது உங்களோட பிள்ளையாக இருந்தால், உங்களோட சகோதரனாக இருந்தால், உங்களோட தம்பியாக இருந்தால், உங்களோட மச்சானாக இருந்தால், உங்களோட மாமாவாக இருந்தால், உங்களுக்கு தூக்கம் வருமா? சாப்பாடுக்கு மனசு வருமா? உங்களோட குடும்பம் நிம்மதியாக தூங்குவார்களா? தூங்கவே தூங்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அந்த உணர்வோட அந்த ஜனாசா கிடைக்கணும். அப்படி ஜனாசா இல்லாம சில நேரம் அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த மாணவனை உயிராக வைத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏறாத காரியம் கிடையாது, ஏறாத காரியம் கிடையாது. ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வுக்கு சோறு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் சுருக்கையும் பாதுகாப்பான், வெளிச்சத்திலையும் அல்லாஹ் பாதுகாப்பான், ஆத்துக்குள்ளே பாதுகாப்பான், வெளியேறையும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் அந்த பிள்ளையுடைய எந்த தகவலும் இதுவரைக்கும் கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. புள்ளோட பேக் மட்டும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாரும் அனுபவசாலிகள் சொல்றாங்க தெரியுமா, ஒரு புள்ள மௌத்தாகிட்டா அவருடைய வெட்ட ஒரு வாட நிக்க ஏறாம இருக்கும் என்று சொல்றார்கள். இன்னும் ஒரு வாடையை காணல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு ஏறாத காரியம் இல்ல, அல்லாஹ்வுக்கு ஏறாத காரியம் இல்ல. அல்லாஹ்வுடைய குதிரத்தை நான் சக்தி வாய்ந்தவன் என்று சொல்றதுக்கு அல்லாஹ் சில நேரம் இந்த புள்ள உயிராக இந்த புள்ள உயிரோட வர வச்சு அல்லாஹ் சொல்லு எங்களுக்கு ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவான். புள்ள உயிரோடு இருக்கிறதா, புள்ள மரணிச்சிருக்கா, இது யாருக்கும் தெரியாது. அந்த புள்ள ஏதோ ஒரு வடிவத்தில் வருமாக இருந்தால் அந்த புள்ள குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், இந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு சமூகமே, தெளிவாக சொல்றேன், காசி பணத்தில் மட்டுக்காக வேண்டி உங்களை உங்களோட பிள்ளைகளை வளர்த்தாதீங்க. சமூக சிந்தனையோட வளங்க, சமூக சிந்தனையோட வளங்க. சமூகம் ஓடிடாதீங்க, சமூகம் ஓடிடாதீங்க. இந்த இடத்துல நான் இந்த ஊழல் மூலவியாக இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு தெரியுமா, நம்ம யாருக்கும் மஞ்ச மாட்டோம். அன்பார்ந்தவர்களே சோழே, குர்ஆன் ஹதீஸ் வந்து இந்த ஊழிய எந்த சபைகளாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கும் சமூகத்துக்கும் மாற்றமாக செயல்படுவார்களா அவங்களை நாங்கள் துச்சமாக பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே சோழே, ஏனென்று சொன்னா இன்றைக்கு எங்கள் ஊருடைய ஆகப்பெரிய ஒரு கவலையான சோக செய்தி. அன்பார்ந்தவர்களே சோழே, 2-3 நாட்களாக கடையை திறந்தோம். ஆனா இன்றைக்கு நாங்க அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு நாள் கடையை அடைச்சி மனைவிக்கு சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்லுவோம், எங்களுக்கு இந்த நிலைமை வந்தா எப்படி இருக்கும் என்று கண்ணீர் விட்டு அந்த பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டிய, அந்த மரணித்தவர்களுக்கு துஆ செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த வாழ் சம்மாந்துறை மக்களே, கடைக்கார உரிமையாளர்களே, நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு ஒரு நாள் இந்த மரணம் இருக்கிறது. அந்த மரணம் இப்படியான மரணமாக வருமாக இருந்தால் யார் யார் அந்த ஊரிலே உயிரோடிக்கிறார்களோ அவர் உங்களுக்கு அவனுடைய கடையை மூடுவார்கள், உங்களுக்கு அவனுடைய துஆ செய்வார்கள், உங்களுக்கு அவனுடைய ஆசீர்வாதவார்கள், உங்களுக்கு அவனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார்கள், குல் சூரா ஓதுவார்கள். அந்த துஆ வேண்டுமாக இருந்தால் இந்த ஊருடைய ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும். இந்த மரணித்த ஷஹீதுகளுக்காக வேண்டி கடைகளை மூடி அவங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சு இன்றைக்கு முழுக்க முழுக்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அவங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஏனென்றா மாறுவமாக இருந்தா அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் அந்த ஹதீஸ் எங்களுக்கு உரிமையாக மாறும், எங்களுக்கு உரிமையாக மாறும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரத்துவம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஃமின்களும் சகோதரர் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரே, மாஷா அல்லாஹ் சுபஹ தொழுவுட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களை ரஹ்மத் செய்வான். இன்றிலே நீங்கள் ஒரு மாற்றம் உருவாகணும், இன்றிலே நீங்கள் மாற்றம் உருவாகணும். நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மௌத் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. உங்களுடைய அமல், உங்களுடைய இபாதத், உங்களுடைய தொழுகை சீராக அமையப்பட வேண்டும். விரும்புகிறோம் என்ன தெரியுமா, பஜார்ல வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக மௌத் என்பது உண்மையா இல்லையா? மௌத் என்பது உண்மையா இல்லையா? அன்பார்ந்தவர்களே சோலை, சிறுவனுக்கும் மௌத்து தான், பெரியவனுக்கும் மௌத்து தான். இதுல ஒரு படிப்பனை இருக்கிற மையத்தில ஒரு படிப்பனை இருக்கிறது. ஒரு மாணவன் குடியோடி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கார், தன்னை உயிரை கத்திருக்கிறார். யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை, அவருடைய முயற்சி அல்லது. அதே நேரத்தில் திடமந்திரமான ஆட்கள்
உண்மையிலே சொல்ல போனா நான் அவன் அஜ்மீருடைய மையத்தில் அவருடைய சகோதரர் சொல்றார், இந்த தம்பி குறைஞ்ச ஒரு 4 பேரை காப்பாற்றக்கூடிய தம்பி, அவனுக்கு இந்த நிலைமையாக கேட்கிறார். நிச்சயமாக சத்தியமாக நான் என்ன சொல்லணும் ஆதங்கத்தில் கேட்கிறார். என்ன சொல்லணும்னா உங்களோட உடல் வலிமை வச்சு உயிர் வாழ முடியாது, உடல் பலகீனத்தை வச்சு மரணிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே சொல்லி, மரணம் என்பது பலகீனம் அல்ல, உடல் ஆரோக்கியம் அல்ல, தைரியமானவர் அல்ல, எல்லாருக்கும் நிச்சயமாக மௌத் என்பது வரும். அன்பார்ந்த இந்த பஜாரில் கூடிய மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு அழகான தொழிலை தந்திருக்கிறான். இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழில் தெரியுமா? அத்திஜாரா பரக்கா, வியாபாரம் மட்டும்தான் பரக்கத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பஜார் நம்ம எப்படி விரும்புறோம் தெரியுமா? 7 முண்டா வாங்க, ஒரு இஸ்லாமிய ஒரு பஜாராக, இஸ்லாமிய சாம்ராஜ்ய ஒரு பஜாராக இந்த பஜாரை நாங்கள் மாற்ற முடியும். அதான் சொன்னா மஸ்ஜிதில் போய் சொல்லக்கூடிய பஜாராக இந்த பஜார் மாறணும். அன்பார்ந்தவர்களே சொல்ல, அதான் சொன்னா மஸ்ஜிது கடையை மூடணும், கடை இருக்கணும், வரணும், செஞ்சு பார்க்க சொல்லி பெரிய ஒரு மாற்றம் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பஜார்ல தொழுகையாளியை உருவாக்கி நல்ல சமூக சிந்தனை உள்ள மக்களாக மாற வேண்டும். இப்படி அனர்த்தங்கள் வருகின்ற போது எங்களோட பணங்களை பணங்களாக பார்க்காமல் அள்ளி வீசி செலவழிக்கக்கூடிய அரசியலுக்காக வேண்டி அல்லாமல் இஸ்லாமிய ஒரு உணர்வோட நல்ல நன்மையோட நாங்கள் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, எனவே நம்ம அந்த மக்களுக்கு ஆசைவோம். இப்போ ஒரு தகவலும் கிடைச்சிருக்கிறது. தராபத்துக்குள்ள ஒரு ஜனாசாவும் விடுபட்டிருக்கிற மாதிரி சரியான தகவல் வந்திருக்கிறது. எங்களோட கவலை, எங்களோட துஆ நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே சோலே, நாம் ஒவ்வொருத்தரும் அந்த மக்களுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை மோதி, குல் சூராவை மோதி அந்த மக்களுக்கான கட்டாயம் நாம் துஆ செய்வோம். இதோட முடிச்சிடாம முடியுமாக இருந்தால் சொந்தம் பந்தம் எல்லாம் பார்க்காதீங்க. இந்த ஹதீஸை மட்டும் உங்களோட வாழ்க்கையில வச்சு விட்டுருங்க. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஹதீஸை வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னா குடும்பங்களை போய் விசிட் பண்ணுங்க. யார் யார் மௌத்தானவங்களை போய் ஆறுதல் சொல்லுங்க, அன்பான வார்த்தைகளை சொல்லுங்க. எங்களோட உணவு எங்களோட குடும்பம் அது அந்த சோலை அவங்களுக்கு துஆ செய்யுங்க. துஆ செஞ்சு குடியமாக இருந்தா நம்ம எவ்வளவுக்கு தர்மங்கள் செய்யணுமோ அந்த அளவுக்கு தர்மங்கள் செஞ்சு இந்த ஊருடைய ஒற்றுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு ஆறுதலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத் ஃபாத்திஹா. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.